மேஷராசி நண்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மார்க்கே வாங்கலை சார், ஐயோ மக்கு மாதிரி இருந்துருக்கா சார்னு சொல்கிறவங்க கூட மாறி நல்ல மார்க் எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். இவங்க சில நேரங்களில் நம்ம எதிர்பார்த்தது நடக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா? இப்படிதான் ரவீனா கேள்வி கேட்கணும்னா எப்படி கேள்வி கேட்க முடியும்? ரவீனாக்கு என்ன தோன்றதோ அதை கேட்பாங்க. அந்த மாதிரி இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். இந்த ஆடி மாதத்தில் மேஷ ராசி என்பர்கள் வழிபடணும் அப்படின்னா எந்த தெய்வத்தை வழிபடலாம்? சமயபுரம் மாரியம்மன் ரொம்ப அற்புதமான வழிபாடு. சமயபுரம் கோயிலுக்கு போய் கரும்பு நைவேத்தியமோ கரும்பு வாங்கி சாப்பிட்றது ரொம்ப அற்புதமான. இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு ஆடி மாதம் எப்படி இருக்க போகுது? மேஷராசி நண்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஓகே. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் சேமிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. கோவத்தை கம்மி பண்ணிக்கணும். சின்ன சின்ன விஷயங்களில் டெவலப் ஆகிறதுக்கு. குழந்தைகளுக்கு படிப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. டியூஷன் சேர்த்துறது. மார்க்கே வாங்கலை சார், ஐயோ மக்கு மாதிரி இருந்துருக்கா சார்னு சொல்கிறவங்க கூட மாறி நல்ல மார்க் எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். ரொம்ப நாளாக வெளிநாட்டில் வெளியூரில் இருக்கிறவங்க அம்மாவை போய் வந்து பார்க்குறது. இடம் சும்மா வாங்கி போட்டிருக்கோம் இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறவங்களுக்கு இடம் வந்து பார்க்குறது. அதே போன்று பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஒரு காரியம் நடக்காமையே பெண்டிங் இருந்த வேலையெல்லாம் நடந்துடும். தொழிலுக்கு உண்டான முதலீடுகள் சேரக்கூடியதாக இருக்கும். தாயாருக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். ரொம்ப வயசானவங்களை கூட மாதிரி இருந்துக்கணும். அம்மா வீட்டு சொந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போன்று நிறைய ஆசைகள், நிறைய யோசனைகள்லாம் மனசில் வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். சில நேரங்கள் தொழில் ரீதியான சில பிரச்சனைகளை எடுத்து சால்வ் பண்ண வேண்டிய வருஷமாக இந்த மாதம் இருந்துட்டுருக்கேன். எனக்கு மதிப்பு கிடையாது, மரியாதை கிடையாது, இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் கோச்சுன்னு அதுக்கப்புறம் திருப்பியும் புரிஞ்சுட்டு அதை ரியலைஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போன்று பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. குழந்தைகளில் சின்ன மார்க் வாங்கலைன்னா ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது. திருப்பி அவள் மார்க் வாங்குவா, நல்லா படிப்பா, நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதே போன்று வேலை வாய்ப்பில் கூடி வரும். நல்ல வேலை வாய்ப்பு அமையக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கடன் கேட்ட இடத்துல வீடு கட்டுறதுக்கோ இடம் வாங்குறதுக்கோ கேட்ட இடத்துல பண வரவுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மறைமுக எதிரிகள் இருப்பாங்க, கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி மனைவியாக இருந்தால் கணவருக்கும், கணவராக இருந்தால் மனைவிக்கும் தொழில் செட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன பிரச்சனையை ரொம்ப அழகாக பேசி ஹேண்டில் பண்ணுவீங்க. பூர்வீக சொத்து, உயில் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டதாக இருக்கும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். அப்பாவுக்கு சின்ன சின்ன இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி அப்பா வழி சொந்தங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளை கிரியேட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். அதே மாதிரி தொழிலில் நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சில நேரம் இவ்வளோ உழைச்சும் திருப்தி இல்லையேன்ற சில வருத்தங்கள் அப்பப்போ இருக்கும். அதையும் ரெக்டிஃபை பண்ணி சரியாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு, வெளியூர், பாஸ்போர்ட், டாக்குமெண்ட், விசா சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் மேஷராசி அன்பர்களுக்கு ஆடி மாதத்தில் வரக்கூடிய நன்மைகள் உண்டானது. சூப்பர் சார், சூப்பர். பல்வேறு நன்மைகள் நடக்க காத்துட்ருக்குது. ஸோ எந்த விஷயத்தில் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லிட்டா நல்லாயிருக்கும். இவங்க சில நேரங்களில் நம்ம எதிர்பார்த்தது நடக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா? எக்ஸாக்டாக நான் இது இப்படி தான் இவங்க பேசணும், இப்படி தான் ரவீனா வந்து சொல்லணும், இப்படி தான் ரவீனா கேள்வி கேட்கணும்னா எப்படி கேள்வி கேட்க முடியும்? ரவீனாக்கு என்ன தோன்றதோ அதை கேட்பாங்க. அந்த மாதிரி இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் நல்ல பலன்கள். அது ஃபேமிலியிலே ஆகட்டும், வேலையிலே ஆகட்டும், தொழிலே ஆகட்டும், தன்னுடைய 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 தனக்குன்னு சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே சார். ஸோ இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே பொதுவாக அம்மன் வழிபாடு இந்த மாதிரி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஆடி மாதத்தில் மேஷ ராசி என்பர்கள் வழிபடணும் அப்படின்னா எந்த தெய்வத்தை வழிபடலாம்? சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு. ஓகே. ரொம்ப அற்புதமான வழிபாடு. சமயபுரம் கோயிலுக்கு போய் அம்பாளை தரிசனம் பண்ணிவிட்டு அம்பாள்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணுறது. அதுவும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா கரும்பு வாங்கி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கரும்பு நைவேத்தியமோ கரும்பு வாங்கி சாப்பிட்றது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஆடி மாதத்தில் பலன். ஓகே, சூப்பர் சார், சூப்பர். ஆடி மாதம் வந்து சூன்ய மாதம்னு சொல்லுவாங்க. காலபுருஷ தத்துவத்துக்கு 4வது மாதம். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி 4வது மாதம். ஒரு மனிதன் ரொம்ப கஷ்டப்படுற இந்த பூமியில் எனக்கு ஒரு இடம் இருந்தால் போதும், எனக்கு ஒரு வீடு இருந்தால் போதும், எனக்குன்னு சொந்தமாக என்ன இருக்குது, இதுக்காக தான் மனிதன் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். எனக்குன்னு ஒன்று கூட இந்த பூலோகத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறவங்க தான் நிறையா இருப்பாங்க. எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்க. ஒன்றும் இல்லாத நபர்களை உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் ஆடி மாதம். ஆடி இது சூன்ய மாதம். சூன்யம்னா ஒன்றும் இல்லையே சார். ஆமாம், சூன்யத்துலேருந்தே எல்லாம் வருது. இது சந்திரன், இதுக்கு அதிபதி, கடகராசிக்கு அதிபதி சந்திரன். அப்போ இது பெண்களுக்கு உண்டான மாதம். அதான் ஆடி வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம்.
ஆடி அமாவாசை பெரியவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப சிறப்பு. ஆடியில் பூர நட்சத்திரம் அம்பாள் ஜனனமான நட்சத்திரம், அவதரித்த நட்சத்திரம். இப்படி ஆடி மாதத்தில் ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது. கோயிலெல்லாம் சிறப்பான வழிபாடு பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமை முதல் வாரம் வந்து பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு லலிதா சஹஸ்ரநாம ஜபம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை எல்லாம் கூட்டு பிரார்த்தனை நடக்கும், லட்சார்ச்சனைன்னு சொல்லி பண்ணுவாங்க. 3வது வாரம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இது ஊஞ்சல் உற்சவம் பண்ணுவாங்க. கடைசி வாரம் திருக்கல்யாணம் பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்புகள் வந்து இருக்குது. பெண்களுக்கு வந்து மஞ்சச்சரடு, சுமங்கலிக்கு உண்டான செட்டு, கன்னியா குழந்தை பூஜை, எப்படி நவராத்திரியில் ரொம்ப சிறப்பாக நடக்குதோ இந்த ஆடி மாதத்தில் அவ்வளோ சிறப்பாக நடக்கும். ஆடி திருவாடி பூரம்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா ஆண்டாள் கோயிலில் ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடியது. இப்படி ஒவ்வொரு அம்சம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் வந்து இருக்குது. பெண்கள் தன்னுடைய திருமாங்கல்யம், கணவர் நன்னா இருக்கணும்னு சொல்லி, குடும்பம் நன்னா இருக்கணும்னு சொல்லி, அதே மாதிரி லக்ஷ்மி கடாட்சம் வரணும்னு சொல்லி, குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஞானம் கிடைக்கணும்னு, பெரியவங்களுக்கெல்லாம் உடம்பில் நல்ல சக்தி இருக்கணும்னு சொல்லி, துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியை வேண்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் பொதுவாக ஒரு மாதத்தில் பெரியவங்களுக்கு மட்டும் சிறப்பாக இருக்கும், அதே மாதிரி கடவுளுக்கு சிறப்பு இருக்காது. இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கும் சிறப்பு, அதாவது நம்மளை விட்டு மறைந்தவர்களுக்கும் சிறப்பு, அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா தெய்வத்துக்கும் சிறப்பான. மனிதன் 3 கடனில் பிறக்கிறான். என்ன கடன் அப்படின்னா பித்ரு கடன், தெய்வ கடன், தேவ கடன் சொல்லுவாங்க. 3 கடன். இந்த பித்ரு கடன்கள் நம்ம பெரியவங்களுக்கு செய்யக்கூடிய தர்ம கர்ம காரியங்கள். அப்போ இந்த ஆடி மாதத்துக்கு அவ்வளோ சிறப்புகள் வந்து இருக்குது. உத்தராயணம் தட்சிணாயனம்னு 2 அயனம் இருக்குது. இந்த 2 அயனங்கள் மாறக்கூடிய மாதம் இந்த மாதம். ஆக அவ்வளோ சிறப்புகள் இந்த ஆடி மாதத்துக்கு இருக்குது. ஓகே, சூப்பர் சார், சூப்பர். ஸோ இந்த ஆடி வெள்ளிக்கிழமைன்னு ஒவ்வொரு 4 வெள்ளிக்கிழமை கும்பிட்றோம் இல்லையா சார், அதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்கா சார்? பொதுவாகவே வெள்ளி அப்படின்றது சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் கொண்டது. இந்த சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் கொண்ட இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அம்பாளுக்கு, அதாவது சிவனுக்கு சூரியன், அம்பாளுக்கு சந்திரன். ஓகே. சுக்கிரன் வந்து மகாலட்சுமியினுடைய அம்சம் கொண்டது. பொதுவாகவே ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளுக்கும் ஒரு அர்த்தம் வந்து இருந்துட்டுருக்கு. எல்லா மதத்துலேயும் பாருங்கள் வெள்ளிக்கிழமைக்கு சிறப்பு ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சர்ச்லேயா இருந்தாலும் சரி, இந்த மாஸ்க்லேயா இருந்தாலும் சரி, நம்மளுடைய இதுலையா இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமைக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு. வெள்ளி தெய்வீக நாள்னு சொல்லுவாங்க, இறைவனுக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற இந்த வெள்ளிக்கிழமை, அதுலேயும் ஆடி மாதம் சிறப்பு உண்டு. 2 மாதத்தில் வர வெள்ளிக்கிழமைக்கு மகிமை அதிகம். ஒன்று தை வெள்ளி, இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா ஆடி வெள்ளி. இந்த தை வெள்ளியும் ஆடி வெள்ளிக்கும் அவ்வளோ விசேஷங்கள் வந்து இருந்துட்டுருக்கு. நவகிரகங்களில் சுக்கிரனுக்கு அம்சம் ஜாஸ்தி, சுக்கிரனுக்கு பலம் ஜாஸ்தி. சுக்கிரதசை தான் 20 வருஷம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செல்வம் நிறையா சேர்த்தணும், எதிர்பார்ப்புகள் நிறையா, அதெல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நாள் வெள்ளிக்கிழமை. அதுதான் வெள்ளியில் வரக்கூடிய விசேஷம்.